உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா? காரசாரமாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுதா? நான்வெஜ் இல்லாதப்போ இந்த மாதிரி முட்டை பச்சை பட்டாணி மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பச்சை பட்டாணி 1 கப் அளவுக்கு பெரிய கப்பில் நான் எடுத்திருக்கேன். உரித்து எடுத்து வச்சுருக்கேன், தோல் உரித்து. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். முட்டை உங்களுக்கு தேவையான அளவு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சுட்டு பேன் வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே தோல் உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் நான் முழுசாகவே போடுறேன். உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் போடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டு நல்லா மசிய வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்குங்க. இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுறேன். நல்லா கலந்து விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் மஞ்சள் தூள் போடலை. உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டு நம்ம தூள் உரித்து வச்சுருக்கிற பட்டாணி போட்டு நல்லா கலந்து விடுங்க. பட்டாணி கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். அதனால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டு கலந்து விட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுடுங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் வெந்துடுச்சு பட்டாணி. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா போட்டு நல்லா கலந்து விடுங்க. பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் நான் கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வேக வச்ச முட்டையை பாருங்கள், இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி போட்டு மூடி வச்சுடுங்க. இந்த முட்டையில் மசாலா நல்லா பிடிக்கட்டும். நல்லா கலந்து விடுங்க. ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுட்டு கலந்து விடுங்க. பாருங்கள், அடி பிடிக்கக்கூடாது. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கையிலேயே பிச்சு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேம் குறைச்சே இருக்கட்டும். பாருங்கள், நல்லாவே ட்ரையாக வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்துடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி கையில் உடச்சி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு இறக்கினிங்கன்னா சூப்பரான காரசாரமான முட்டை க்ரீன் பீஸ் மசாலா ரெடி. நீங்களும் செஞ்சு